Taste the Daily. நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம் அருகே மணக்குடியில் சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 90 கிலோ கஞ்சா சிக்கியது. மணக்குடி கடற்கரை பகுதியில் வந்த சரக்கு வாகனத்தில் 3 சாக்குப்பைகளில் 90 கிலோ கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜமாணிக்கம் என்பவர் காருடன் பிடிபட்டார். தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் அலட்சியத்தால் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா கடத்தப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்த 5 பேர் பிடிபட்டனர். விரியூர், குளத்தூர், புதுப்பட்டு ஆகிய கிராமங்களில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக பெட்டி கடைகளில் குட்கா பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அவர்கள் அளித்த தகவலின் பேரில் குட்காவை விற்பனை செய்து வந்த 2 உட்பட 5 பேர் பிடிபட்ட நிலையில் 1 லட்சம் மதிப்பிலான குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினரின் அலட்சியத்தால் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.